குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம லேடிஸ் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஸ்பெஷல் பூஜாவை பற்றி தான் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோ, உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நமக்குமே பார்க்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், இதில் இருந்தெல்லாம் நமக்கு நிவர்த்தி வரணும், சீக்கிரமே ஒரு உலகத்தில் ஒரு அமைதி வந்து மக்கள் எல்லாரும் ரொம்ப சுபீட்சமாக இருக்கணும், நம்ம வீட்லேயும் ஐஸ்வர்யம் எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில டிப்ஸு ப்ளஸ் ஒரு சில பூஜைகள் தான் நம்ம இதில் வந்து பார்க்குறோம். காலையில் நம்ம எந்திரிக்கும் போதே சாமிக்கு வந்து கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாகவே நம்ம வந்து வச்சுருப்போம். வாசலில் கண்டிப்பாக கோலம் போடாமல் வீட்டு விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது பண்ணவே கூடாது. ஏன்னா பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தர்மத்தை வந்து கடைப்பிடிச்சோம். கரெக்டாக வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டு மஞ்சள் எல்லாம் தெளித்து அப்புறம் அந்த அரிசி மாவில் தான் நம்ம கோலம் போடுவோம். அந்த அரிசி மாவில் கோலம் போடுறச்சு ஒரு 4 ஜீவராசிகள்லாம் சாப்பிடும். அது நமக்கு ஒரு விதமான ஒரு புண்ணியத்தை கொண்டு வந்து நம்மளையே அது சேர்த்து, இப்படி நமக்கு வந்து பல விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்தது. கோலம் போட்டதுக்கப்புறம் போய் நம்ம குளிப்போம், குளித்ததுக்கப்புறம் சாமி கும்பிடுவோம், விளக்கேற்றுவோம், அதுக்கப்புறம் நம்ம போய் சாணி போட்டு மெழுகி தான் அடுப்பெல்லாம் நம்ம ஏற்றுவோம், விறகடுப்பில் தான் சமைச்சோம். இப்படி நம்மளுடைய முன்ன காலம் இருந்தது. பட் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பரபரப்பான ஒரு காலத்தில் இருக்கோம். எல்லாருமே காலையில் எந்திரிச்சோமா உடனே நம்ம வந்து ஆஃபீஸ் கிளம்புனோமா, ட்ரெயினை பிடிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும், இல்லைன்னா கேபுக்கு சொல்லணும், இப்படி நம்ம போய்கிட்டு இருந்தோம். இந்த நிலைகளில் இன்றைய நாளில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதில் நீங்கள் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க, வாசல் தெளித்து கோலம் போடல, பெயிண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா கூட நிலக்கால் இருக்கு இல்லையா, அந்த நிலக்கால்லையாவது கண்டிப்பாக நம்ம அரிசி மாவு கோலம் போட வேண்டும். எங்கேயாவது ஒரு இடத்துல வாசலில் அந்த அரிசி மாவு கோலங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நிலக்காலில் நம்ம நல்லா ஒரு ஈர துணியை வச்சு கூட நம்ம நல்லா தொடச்சிட்டு ஒரு சின்னதாக அதில் இந்த இடத்துல கோலம் போடணும். இது மஸ்ட்டு. இந்த நிலக்கால் ஓரங்கள் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா 30 முக்கோடி தேவர்களும் நமக்கு வந்து அங்கே வாசம் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் கன்னியாக இறந்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சுமங்கலிகள் எல்லாம் இறந்துருப்பாங்க. இவங்க எல்லாமே ஒரு சில வீடுகளில், எல்லார் வீட்லேயுமே அவங்க காவலாக இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஒரு சில வீடுகளில் கண்டிப்பாக அந்த தேவதைகள் எல்லாமே வந்து காவலாக இருக்கும். அப்போது அந்த நிலக்காலுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த நிலக்கால்லையும் குங்குமம் இது ஒரு கோலம் எல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அந்த கன்னியெல்லாம் வந்து நமக்கு எப்படி ஐஸ்வர்யத்தை தானே உள்ளே கொண்டு வரும், ஒரு கஷ்டத்தை அப்படிங்கிறது அது கொடுக்காது. ஸோ நம்ம இவங்க எல்லாரையும் எப்போ கும்பிடுவோம், ஒரு வெள்ளிக்கிழமையில் கும்பிடுவோம், எல்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் கும்பிடுவோம். அப்போ தான் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டு வாசலில் ஒரு வெத்தலை வச்சு அதில் கற்பூரம் வச்சு இவங்களை கும்பிட்டால், அந்த கன்னியெல்லாம் நம்ம கும்பிட்டால் பித்ருக்கள் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதெல்லாம் சிம்பிள் விஷயங்கள் தான். சண்டேஸ் எல்லாருக்குமே லீவ் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டைம்லலாம் வீட்லேயே இருக்கிறது இல்லை, எங்கேயாவது கிளம்பி போய்ட்றோம். சண்டே ஈவினிங் நீங்கள் ஒரு விளக்கேற்றுற டைமில் வீட்டு வாசலில் ஒரு கற்பூரம், ஒரு வெத்தலையில் வந்து கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி சாமி கும்பிட்டிங்கன்னா அந்த கன்னி தெய்வங்கள் எல்லாமே நம்ம வீட்டை எது காப்பாற்றுதோ கண்டிப்பாக நமக்கு நன்மைகளையும் செய்யும். அதே மாதிரி அந்த வீட்டு நிலக்கால் மேலே திருஷ்டிக்காக நம்ம கட்டுவோம். அந்த திருஷ்டிக்கு சில பேர் வீட்டிலலாம் ஒரு துணியில் வந்து படிகாரம் இதெல்லாம் கட்டுவாங்க. அந்த துணியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒட்டடை சேர்ந்துருக்கும். நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அந்த தெய்வ சக்தி அங்கே இருக்கவே இருக்காது. ஒத்த கண்ணு அந்த தேங்காய் வந்து கட்டுவாங்க. அந்த தேங்காயில் ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும். அது ரொம்ப சொல்லி வச்சு வாங்குவாங்க தேங்காய் மண்டியிலலாம். அந்த ஒரு கண்ணு தேங்காய் வந்து வீட்டு வாசலில் திருஷ்டிக்கு கட்டுறதுங்கிறது ரொம்ப 3 கண்ணு இருக்காது, ஒரே ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்கும். அந்த தேங்காய் ரொம்ப விசேஷம். அதை சிகப்பு கலர் துணியில் கட்டி வீட்டு வாசலில் தொங்க விடணும். அது தொங்க விட்டால் நமக்கு வந்து ஐஸ்வர்யமும் வரும், அதே சமயத்தில் தீய சக்திகள் நமக்கு வீட்டுக்குள்ளே வந்து வராது. ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக நம்ம வீடுகள் எப்போவுமே இருக்கும். ஆனால் அதை கட்டிட்டு நம்ம ஒட்டடையும் அடிக்காமல் அப்படியே அது தூசு தும்புலாம் படிஞ்சு இருந்ததுன்னா லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக வராது. ஸோ நிலக்கால் மேலே நீங்கள் என்னெல்லாம் கட்டுறீங்கன்னு பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப பழசாகிடுச்சுன்னா தூக்கி போட்டுருங்க, அப்புறம் புதுசாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிலக்காலில் ஒரு குதிரை லாடம் போடுறதோ, இல்லை வந்து படிகாரம் கட்டுறதோ, இந்த சோத்துக்கத்தாழை வந்து கட்டி வைக்கிறதோ, இது எல்லாமே வீட்டுக்கு ரொம்ப நல்லது. திருஷ்டி எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் தரும். இதோடு சேர்த்து நமக்கு இன்னும் ஒரு அற்புதமான மூலிகை என்ன தெரியுங்களா, வீட்டு வாசலில் வைக்கிறதுக்கு
கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்கிறது தான். அது ஒரே ஒரு கிழங்கு தான், சின்னதாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும். அதுக்கு தண்ணியே தேவை கிடையாது. அந்த கருடன் கிழங்கை நம்ம வீட்டு வாசலில் கட்டி வச்சோன்னா சர்ப்பங்கள்லாம், இப்போ நம்ம வீடு வாசலில் நிறைய சர்ப்பங்கள்லாம் இருக்கும், இது வீட்டுக்குள்ளே வந்துடும், நம்ம அடிக்கிறோம், இந்த மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ இந்த சர்ப்பம் வராமல் பாதுகாப்பது இந்த கருடன் கிழங்கு தான். ஸோ இந்த கருடன் கிழங்கையும் நம்ம வீட்டு வாசலில் கட்டலாம். அது தானே முளைக்கும், அது அப்படியே செடி வரும். அதுக்கு நமக்கு தண்ணியே தேவை கிடையாது. நம்ம சும்மா ஒரு தண்ணியை மட்டும் தெளித்து விட்டால் போதும். நல்ல பெரிய கிழங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடச்சிக்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க இந்த கருடன் கிழங்குங்கிறத. சரி, இப்போ வீட்டுக்குள்ளே வந்துடலாம். வீட்டுக்குள்ளே வந்து நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள், இல்லை நம்ம வந்து கண்டிப்பாக இதை எனக்கு செஞ்சால் எனக்கு ஒரு நல்லது, மகாலட்சுமி கடாட்சம் வரும் அப்படின்னு சொன்னால் நிறைய தீபங்கள் ஏற்றக்கூடிய முறைகள் இருக்குது. இந்த தீபங்கள் ஏற்றுறதுல வந்து இந்த எலுமிச்சம்பழ மூடியில் நம்ம ஏற்றுறோம் இல்லையா, எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது லவண தீபம்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருக்கு நல்லது? இப்போ நம்ம வீட்டில் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா அந்த தீபம் வந்து துர்கைக்கு வந்து ரொம்ப விசேஷமானது. நமக்கு எதிரிகள் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இது லவண தீபம்னு சொல்கிற இந்த தீபம் வந்து எப்போ வேணாலும் நம்ம ஏற்றலாம். இது செவ்வாய்க்கிழமை ஏற்றலாம், வெள்ளிக்கிழமை ஏற்றலாம், ஞாயிற்றுக்கிழமை ஏற்றலாம். சில பேர்லாம் வீட்டில் வந்து எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். ஸோ 9 விளக்கு நம்ம இந்த எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுறீங்கன்னா 9 விளக்கு செவ்வாய்க்கிழமையில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இது ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும், நமக்கு எதிரிகள் ஒரு திருஷ்டி இல்லாமையும் நமக்கு வந்து அது ரொம்ப நன்மையை தரும். அதே மாதிரி ஒரு நமக்கு நிறைய கடன் இருக்குது, இந்த கடன்லேருந்து நான் வெளியில் வரத்துக்கு அப்படின்னா வியாழக்கிழமையில் நெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் இது 3 சேர்ந்து வியாழக்கிழமையில் குபேர பூஜை பண்ணுங்கள். குபேர பூஜை பண்ணி 6 விளக்கு இந்த வியாழக்கிழமையில் சாயங்காலம் இது ஏற்றுனீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு இது ரொம்ப வகை வகுக்கும். வெள்ளிக்கிழமையில் ஒரு மகாலட்சுமிக்குன்னு ஒரு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, இந்த நெல்லிக்காய் தீபம் போடுறதும் ரொம்ப விசேஷம். இந்த நெல்லிக்காயில் எப்படி நம்ம தீபம் போட முடியும் நீங்கள் நினைக்கலாம். இந்த பெரிய நெல்லிக்காயில் மேல் பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த மேல் பகுதியை நல்லா கட் பண்ணி அதை நல்லா கொஞ்சம் குழி பண்ணிக்கணும். அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கூட இருக்காதுங்க, அதில் நம்ம நெய் விடலாம். நீங்கள் வேணும்னா அது அகல் விளக்கில் நம்ம அந்த நெல்லிக்காவை வச்சு அந்த திரியை வந்து நமக்கு ஒரு மொட்டு மாதிரி பண்ணிக்கணும். அதை நெய்யில் துவச்சி வச்சு அது ஏற்றினா திரி மட்டும் எரிஞ்சாலே போதும். ஸோ நெல்லிக்காய் மேலே ஏற்றக்கூடிய அந்த தீபம், அந்த நெல்லிக்காயை குப்பையில் போடக்கூடாது. ஒன்று முடிஞ்சால் நீங்கள் வந்து அந்த நெல்லிக்காய் முழுமையாக இருந்தால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அந்த நெல்லிக்காவை நீங்கள் ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த நெல்லிக்காவை நீங்கள் அப்படியே சுவாமிகிட்டேயே வைக்கலாம். பட் அது வந்து சம்டைம்ஸ் அது ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது நல்லது. நெல்லிக்காயை அதை நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு தூரம் வந்து போடவே கூடாது. ஒரு துளசி செடி வச்சு அந்த துளசி செடிக்கிட்ட இந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றி சுவாமிக்கு ஆரத்தி எடுத்திங்கன்னா ரொம்ப விசேஷம். ஒரே ஒரு நெல்லிக்காய் வச்சு தீபம் கூட ஏற்றுங்க, போதுமானது. தீபம் ஏற்றி முடிஞ்சோடனே நெல்லிக்காவை நீங்கள் சாப்பிட்றது, அந்த லேடிஸ் வீட்டில் வந்து சாப்பிட்றது நல்லது. இதை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இது வந்து வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் நீங்கள் துளசிக்கு வந்து நெல்லிக்காய் தீபம் வந்து ஏற்றலாம். ஸோ இப்படி பல விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு நல்ல ஐஸ்வர்யம் வருவதோடு மட்டும் இல்லாமல் அங்கே எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் வீட்டிற்கு ஐஸ்வர்யம் தரக்கூடிய சில விஷயங்களை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.